சூர்யாவோட கங்கோ ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. என்னடா சனி ஞாயிறு விட்டுட்டு இன்னைக்கு அதுவும் திங்கக்கிழமை மதியம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு டேரக்டர் சிறுத்தை சிவாவோட பர்த்டே, அதுவும் இல்லாமல் தங்கலன் வேற ரிலீஸ் ஆக போது. அது கூட இந்த ட்ரெய்லர் அட்டாச் பண்ண போறாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷுவல்ஸ்க்கு ஃபுல் மார்க். கண்டிப்பாக ஒரு பீரியாடிக் ஃபிலிமை தூக்கி நிறுத்துறது விஷுவல்ஸ் அண்ட் மேக்கிங் தான். அதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. 2 வருஷமா இதை தான் ஒட்ட வச்சுட்டு இருந்தீங்களான்னு நம்மளால கேட்கவே முடியாது. அந்த டைம் எடுத்ததுக்கு இது ஒர்த்து தான். பக்காவாக இருக்கு விஷுவல்ஸ்லாம். அந்த ஓல்டு ட்ரைபல் வேர்ல்ட நம்ம கண் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து விஎஃப்எக்ஸும் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப முன்னாடி வந்த டீசர்ஸில் இதை பற்றி கொஞ்சம் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, நல்லா இல்லைங்கிற மாதிரி. பட் அதை நல்லாவே ரீஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த முதலோட விஎஃப்எக்ஸ்லாம் ஐடியாக இருக்குது. ஸ்டில் இந்த படத்துக்காக டிஎஸ்பி பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ட்ரைலரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு சஜஷன், ஒரு நல்ல ஹெட்ஃபோனாக போட்டு பாருங்கள். பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தேட்டர்ஸில் இது நல்லாவே ஒர்க் ஆகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட டைலாக்ஸ் பெருசாக கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு அவங்க வித்தியாசமாக பேசல. டைலாக் டெலிவரி தான் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்குது. நமக்கு புதுசாக பார்க்குறதுக்கு இப்படி இருக்குதான்னு தெரியல. படத்தை பார்த்து அதுக்குள்ளே போனால் ஒருவேளை நமக்கு அது செட் ஆகலாம். இன்னொரு பிரச்சனையை பார்க்குறது, இன்னும் அந்த ப்ரெசென்ட் போர்ஷனை காட்டவே மாட்டேன்றாங்க. சஸ்பென்ஸாகவே வச்சிருக்காங்க. 2 விதமாக அது போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகதீரா இந்த சீமராஜா மாதிரி இந்த பீரியாடிக் போர்ஷன்ஸை கொஞ்சமாக காட்டிட்டா படம் கண்டிப்பாக அடி வாங்கிடும். அண்ட் அதே சமயம் இவ்வளோ சர்ப்ரைஸ் வச்சு இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறதுக்காகவே அந்த ப்ரெசென்ட் போர்ஷனை வச்சிருந்தாலும் பெருசாக ஒர்க் ஆகாது. எனவே நல்ல ஒரு ட்ரைலர் தான். இதே ஸ்டாண்டர்ட்ஸில் படம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரெக்கார்ட் காத்துட்ருக்கு. விக்ரம் பாரஜித் காம்போல தங்கலன். ஸோ இன்னொரு 2 நல்ல படம் ரிலீஸ் ஆக போது. உண்மையை சொன்னா வெறித்தனமாக அந்த டீம் இறங்கி படத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி விக்ரமோட ப்ரீவியஸ் கோப்ரா தேட்டர்ஸில் மோசமாக அடி வாங்கியிருந்தாலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறனால கோப்ராவை காட்டிலும் தமிழ்நாடு தேட்டருக்கு ரைட்ஸ் அதிகமாகவே விற்கப்பட்டிருக்கு. அண்ட் தங்கலனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒருவேளை இதுவரை உங்களுக்கு தெரியல, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸாக தான் இருக்கும். படத்தில் விக்ரம் டூவல் கேரக்டரில் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. படத்தோட சைட்லேருந்து இது கன்ஃபார்ம் ஆகல. பட் ஷியோரா விக்ரம் 2 கேரக்டரில் வர போகிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த கெட்டப்பாக இருக்குமோ?